சுவாமி சிலையின் பின்புறம் ஆறு ஓடும் சத்தம் கேட்கும். இங்கு பயன்படுத்தப்படும் பூக்கள், வெண்ணெய், நெய் மற்றும் பாத்திரங்கள், பூஜை பொருட்கள் திருமலையில் உள்ள ஒரு ரகசிய கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்படுகின்றது. அபிஷேகத்திற்காக ஸ்பெயின் குங்குமப்பூ, சீனா கஸ்தூரி, சீனச்சூடம், அகில், சந்தனம், அம்பர், தக்கோலம், இலவங்கம், குங்குமம், தமாலம், நிரியாசம், பாரிஸ் புனுகு, ஐரோப்பா ரோஜா மலர்கள் விமானத்தில் கொண்டு வரப்படுகிறது. ஏழுமலையான் தினமும் ஒரு புதிய மண்சட்டியில் தான் தயிர்சாதம் நைவேத்தியம் வைக்கப்படுகிறது. இது பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. கருவறையில் ஏழுமலையான் இருப்பது கருவறையின் மையப் பகுதியில் இல்லை, வலது புறம் உள்ள ஓரத்தில் தான். பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக, நீண்டதாக மட்டுமல்ல, அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்குமாம். பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால்